சமநாத். ஸோ ட்ரம்ப் பண்ணுற வேலைலாம் நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ஒன்று பேசுகிறார், நாளைக்கு ஒன்று இப்போ வந்து புதுசு கிடையாது. பட் இப்போ ரீசெண்ட் போஸ்ட்டில் வந்து இந்த எஸ்பெஷலி இந்த ஈரான் வார் ஆரம்பிச்சதுலேருந்து வந்து நிறைய வந்து இது அவரால் வந்து பாதிக்கப்படுது. என்னன்னாக்கா திடீர்னு ஒன்று பேசுவார், உடனே மார்க்கெட் ஏறும், இல்லைனாக்கா திடீர்னு ஒன்று பேசுவார், இறங்கும். அவர் என்ன பேசுகிறாருன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னாக்கா ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வந்து மார்க்கெட்டில் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் வந்து இன்சைடர். ஸோ அவர் வந்து இன்சைடராக இல்லையா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உண்மையிலே யார் சம்பாதிக்கிறாங்க இந்த மார்க்கெட்டில் அப்படின்னாக்கா, ஒரு மார்க்கெட்டில் நல்ல ஒரு திறமை வாய்ந்தவங்க நாலேஜ் பர்சன் சம்பாதிக்க முடியுமானாக்கா சம்பாதிக்க முடியாதுன்றது தான் இப்போ இருக்கிற தற்போதைய நிலைமை. அப்போ யார் சம்பாதிக்கிறாங்க? இன்சைடர் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் என்ன ஆகும், ஏதோ ஆகுன்றது தெரியும். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு. மற்றவங்க எல்லாமே வந்து மிகுந்த வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 400 பாயிண்ட் வந்து மார்க்கெட் ஏறினா கூட வந்துட்டு அண்ணன் ட்ரம்ப் எப்போ என்ன பேசுவாருன்னு தெரியாது. ஸோ இது அப்படியே வந்து ஒரே ஸ்ட்ரோக்கில் வந்து ட்ராக் பண்ணி திரும்ப ஒரே கேண்டில் ஒரு கேப் டவுன் பண்ணி கீழே கொண்டு வந்தாலும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கடந்த காலத்தில் வந்து அவர் நமக்கு புகட்டிய பாடங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து முள்ள மாதிரித்தனம், கேப் மாதிரித்தனம், நயவஞ்சகத்தனம், இதுக்கெல்லாம் யாராவது ஒரு நாடை நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கணும், ஒருத்தர் எக்ஸாம்பிளாக பார்க்கணும் அப்படின்னாக்கா எந்த நாடு யாரை பார்க்கணுன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இந்த புரிதலோட நம்ம வீடியோக்குள்ளே போய் ஏதாவது நோண்டி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷனுக்கு தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட்டு, ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், பல பேர் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஷேர்ஸ் பற்றி ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டோட வீடியோ ஒன்று போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னையிலேருந்து அந்த வீடியோ பண்ண முயற்சி பண்ணுறேன். அது ஒரு செப்பரேட் வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக இந்த வீடியோக்குள்ளே இருக்காது, அது ஒரு செப்பரேட் வீடியோவாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துட்டு ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐபிஓலேருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த சென்ட்ரல் மைண்ட் பிளானிங் டிசைன் இன்ஸ்டிடியூட் இதோட ஐபிஓ வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பார்த்தோம்னாக்க இது வரைக்கும் வந்துட்டு 1xக்கு வந்து கூட வரல. பட் இன்றைக்கி லாஸ்ட் டேன்றதுனால இன்றைக்கி ஹியூஜாக பண்ணியிருப்பாங்க. இது ஒரு பிஎஸ்ஓ கேட்டகரியில் வர்றது, மினி ரத்னாவில் வர்றது. ஆல்ரெடி நம்ம கம்பெனி டீட்டெயில் பார்த்துருக்கோம். ஸோ இதோடைய லிஸ்டிங் வந்து 30ஆம் தேதி இருக்குது. அது எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். அப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 2 ஐபிஓ வந்து இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்காக வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஒன்று வந்து அமீர்சந்த் ஜெகதீஷ் குமார் அப்படின்ட்டு, இது வந்து இந்த கம்பெனி டீட்டெயில் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 201லேருந்து 212, 27ஆம் தேதி வரைக்கும் இது ஓப்பனிங்கில் இருக்கும். 14,070 வந்து அது மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் இது. ஸோ இது கம்பெனி இது பார்த்திங்க அப்படின்னாக்கா மினிமம் இது மெயினாக வந்து இவங்களோட லீடிங் வந்து பாசுமதி ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஈவன் வந்து டொமஸ்டிக்லையும் இவங்க வந்து பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க, இன்டர்நேஷ்னல் லெவலும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபுட் கேட்டகரியில் அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வர்றது அப்படின்ன இது கம்பெனி தான் இது. ஸோ இதோடைய லிஸ்டிங் வந்து ஏப்ரல் 2 வந்து இதோடைய லிஸ்டிங் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணியிருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் வந்து இதோட சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதே போல் வந்து இன்னொரு கம்பெனி இன்றைக்கி ஐபிஓ ஓப்பன் ஆகிருக்கிறது, பவரிக்கா. ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனர்ஜி செக்டரில் வருதுன்னு சொல்லலாம். ஸோ இவங்க மெயினாக பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பவர் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 375, 395 இந்த ப்ரைஸ் பேண்டில் இருக்கும். 27ஆம் தேதி சப்ஸ்கிரிப்ஷன் முடியுது. மினிமம் பிட் அமௌண்ட் வந்து 13,875 இருக்கும். ஸோ இதனுடைய லிஸ்டிங் டேட் கூட பார்த்தீங்கன்னாக்கா 2 ஏப்ரல் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தென் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஜிஎஸ்பி கிராப் சயின்ஸ் இது வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த கம்பெனி டீட்டெயில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா இதோட லிஸ்டிங் இஷ்யூ ப்ரைஸ் வந்து 320, இன்றைக்கி க்ளோஸ் ஆனது வந்து 356 க்ளோஸ் ஆகிருக்கு. 11.33% வந்து பாசிட்டிவாக வந்து நல்லா க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டேலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். காலடி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் சென்டிமெண்ட் ஒரு பாசிட்டிவாக இருந்தது கூட இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்திருக்கும். ஸோ இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம், மார்க்கெட் இவ்வளோ தூரம் அடிக்கிற காலத்துலேயும் வந்துட்டு ஒரு ஐபிஓ வெளியில் வந்து ஒரு லிஸ்டிங் ஒரு 11% வந்து ஒரு கெயின் பண்ணுதுன்னாக்கா இட்ஸ் அ ரியலி அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ரைட். சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம எஃப்ஐடி டேட்டா பார்த்துடலாம். ஸோ நேற்று வந்து நம்ம மார்க்கெட் வந்து சும்மா துவச்சி எடுத்துருந்தாங்க. எஃப்ஐ வந்து 10,414 கோடி வந்து நேற்று செல் பண்ணியிருக்காங்க.
டிஐ வந்து 12,33 கோடி வந்து பை பண்ணியிருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட அவங்க வித்தலை விட அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இவங்களும் வந்து செல்லிங்கில் போயிருந்தாங்கனாக்கா கதை இன்னும் படுமோசமாக இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து கொஞ்சம் ஆறுதலான விஷயம் எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்ற பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏஷியா பெசிபிக் மார்க்கெட் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏசியா பெசிபிக் மார்க்கெட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருந்தது. நம்ம நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 2% வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஸோ நேற்று வந்து நம்முடைய மார்க்கெட் முடிஞ்சு வந்து ஐ திங்க் 1 ஹவர்க்குள்ளேயே வந்து அண்ணன் ட்ரம்ப் அங்கே வந்து நாங்கள் வந்து 5 நாள் வந்து இன்னும் பாம்பிங்கள் அது பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பட் அட் த சேம் டைம் நியூஸஸ் எல்லாம் என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா ஒரு 4000 அவங்களுடைய எஸ்பெஷலி நேவி ப்ரிஃபரன்ஸ் வந்து டெப்ளை பண்ணிகிட்ருக்காங்க அந்த ரீஜனில். எப்போ வேணாலும் அவங்க வந்து உள்ளே வந்து அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கலாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸஸ் இருக்குது. ஸோ இந்த 5 நாள் வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா இவருடைய கூத்தெல்லாம் பார்க்கும்போது வந்து இது ஒரு ப்ரிப்பரேஷன் டைமுக்காக தான் இருக்குன்ற மாதிரி தோணுது. இப்படி தான் வந்து அவங்க வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க சொல்லி ஒரு 3வது பேச்சுவார்த்தை நடக்கும்போது தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்க நேரத்திலேயே வந்துட்டு அவங்களுடைய முக்கியமான லீடர்ஸ் எல்லாரையும் வந்து கொண்டாங்க. ஸோ இது வந்து இந்த நயவஞ்சகத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் நான். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து யார் வந்து உங்களுக்கு நல்ல உதாரணமாக தேவைப்படுதோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ரைட். அடுத்து வந்து யூரோப் மார்க்கெட் பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாமே வந்து ஒரு மார்ஜினல் நெகட்டிவில் தான் இருக்குது. அப்போது இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தால் ஏன் வந்து யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு மார்ஜினல் நெகட்டிவில் இருக்குது? இதுவும் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்திருக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ இதுப்பெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அதை தான் வந்து நேற்று நடந்த இஷ்யூவாக இருக்கும். இஷ்யூ கிடையாது, நேற்று நடந்த கூத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. பார்க்கலாம். இன்றைக்கி யுஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுது, யூரோப் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுது பார்க்கும்போது வந்து கதை வந்து ஓரளவுக்கு வெட்ட வெளிச்சமாகிடும். பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து 445 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. லார்ஜ் கேப் வந்து 441, மிட் கேப் வந்து 493, ஸ்மால் கேப் 338, மைக் கேப் வந்து 548 பாயிண்ட் நல்லா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. எல்லாமே நியர்லி 2 and 2% எபோவில் தான் இருக்குது. விக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6.82% வந்து நெகட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா 24.90 ஹை விக்ஸ் தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆப்ஷன் பையராக இருக்கட்டும், செல்லராக இருக்கட்டும். எனக்கு யூஸ்வலாக வந்து செல்லர் யூஸஸ் சம்பாதிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ இருக்கிற டைமில் வந்து இந்தளவு ஒரு வால்டேலாக இருக்கும்போது ஈவன் அவங்களுக்குமே வந்து பெரிய பிரச்சனை தான். ஸோ ஜென்ரலி வெதர் யூ ஆர் ஆப்ஷன் பையர் ஆர் ஆப்ஷன் செல்லர், பி காஷியஸ். ஓகே, செக்டோரல் வைஸ் இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ நல்ல பெர்ஃபார்ம் பண்ண செக்டர் அப்படின்னாக்கா ஆட்டோ வந்து 2.54, தென் பேங்க் வந்து அதுவும் 2.54, கன்சியூமர் டியூபிள் வந்து 2.06. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 1%. 2 செக்டர் வந்து 3 செக்டர் வந்து 2% மேலே நல்லா பாசிட்டிவாக பண்ணியிருக்கு. ஓரளவுக்கு சுமாராக பண்ணதுனாக்கா எனர்ஜி அண்ட் ஃபார்மா வந்து லெஸ் தென் 1%. எல்லாமே நல்ல ஒரு க்ரீனாக தான் முடிஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா தான் தெரியுது. பசுந்தூள் போர்த்திய புலியோ அப்படின்றதுலாம் வந்து நமக்கு நாளைக்கு தான் தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு சார்ட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸ் டவுன்ஃபாலில், ஸோ டவுன்ஃபாலில் இங்கே கூட பார்த்தோம் ஒரு 3 க்ரீன் கேண்டில் நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப கொஞ்சம் இந்த டைம்லேயும் நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக தோணுனா கூட மார்க்கெட் நெகட்டிவ் ஜோனில் தான், ரெட் ஜோனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த ஒரு க்ரீன் கேண்டில் வச்சு நம்ம எதையும் வந்து டிசைட் பண்ணிட முடியாது. பட் என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து ரெட் ஜோனில் தான் இருக்குது, இன்னும் பாட்டம் அவுட் ஆகலை. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட நிலைமை. ஸோ நிஃப்டிக்கு வந்து 22,000 வந்து ஒரு சப்போர்ட், நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அதுதான். அதே மாதிரி வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு அதுவும் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட அதே கேட்டகரியில் தான் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக டவுன்ஃபால் தான். ஸோ நேற்று இது சப்போர்ட் சொல்லியிருந்தால் 50,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொன்று சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டாகவும் அது இருக்கும் அப்படின்ட்டு. தென் நிஃப்டி ஐடி. ஸோ நிஃப்டி ஐடி நல்லாவே வந்து கொஞ்சம் நல்லா முட்டு கொடுத்துட்ருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 29,000ல் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்து அது ஒரு பொசிஷன் வந்து ஸ்ட்ராங் பண்ணிகிட்ருக்கு, நல்ல கன்சாலிடேட் ஆகிட்டு ஃபர்தராக வந்து பிரேக் ஆகலை. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆகிற ரேஞ்சாக எடுத்துக்கலாம். பட் இதோடைய நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 27,750 தான் இதோடைய நெக்ஸ்ட்டு சப்போர்ட். பட் இங்கேயே வந்து இதுக்கு மேலே கீழே போகாதுன்ற மாதிரி இங்கே தோணுது. பட் ரொம்ப ஹெவியாக அடித்தாங்கனாக்கா இதுவும் வந்து கீழே வர்றது சான்சஸ் இருக்குது.
தென் ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் அது 55,000 நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு, 14,000 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட். ஸோ 2க்கும் நடுவில் வந்து கிட்டத்தட்ட அது இருக்கிற நிலைமையில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் டெரிட்டரியில் தான் இருக்குது, நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. எந்த ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கன்ஃபார்மாக அது பாட்டம் அவுட் ஆகிடுச்சுன்றதை பார்த்துட்டு நீங்கள் லாங் பொசிஷன் பட் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் துணிஞ்சு எடுக்கிறது அப்படின்னாக்கா ஒரு லாங் டேர்மில் இருக்கிறவங்க இடிஎஃப்ல வந்து உதாரணத்துக்கு வந்து நிஃப்டி பீஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் தைரியமாக எடுக்கலாம் லாங் டேர்ம் அப்படிங்கும்போது. ரைட், சரி. நம்ம நெக்ஸ்ட் வந்து யூஎஸ் மார்க்கெட், பெரிய எண்ணெய் மார்க்கெட் பார்த்தரலாம். நேற்று டவ் வந்து 631 பாயிண்ட் பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. S&P 500 வந்து 74 பாயிண்ட்டு. நாஸ்டாக் கம்போஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 299 பாயிண்ட்டு. ஸோ அந்த மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிட்டிக்கல் பேஸில் தான் இருக்குது. இப்போ டவ் பார்த்தீங்கன்னாக்கா 45,750 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அது முந்தா நேற்று வந்து அந்த பிரேக் ஆகி கீழே வந்திருந்தா கூட நேற்று வந்து அண்ணன் ட்ரம்ப் உதிர்ந்த என்ன சொல்கிறது வாய் தந்திரத்தில் வந்து மார்க்கெட் நல்லாவே ஏறி முடிஞ்சிருக்கு. பட் இன்றைக்கி எப்படின்றது தெரியும், பார்க்கலாம். அதே மாதிரி S&P 500 வந்து 6,600 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போது கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் ஸ்டில் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. நாஸ்டாக் கம்போசிட் இண்டெக்ஸ் இது நம்ம நிஃப்டி ஐடியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது பெரிய அளவில் ஃபர்தராக வர்றது வந்து டவுட்டப்படுது. 22,200 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்லேயும் வந்து எந்த ஒரு நம்பிக்கை தர மாதிரி எதுவுமே இல்லை. அதுவும் நெகட்டிவ் டெரிட்டரியில் தான் இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.